வெல்கம் டு ஊர்வது அறிவு. இந்த விட நம்ம எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் 21 தான் பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். a cylinder of 0.6 மீட்டர் கியூப். ஸோ வால்யூம் வந்து 0.6 மீட்டர் கியூப் கொடுத்துருக்காங்க. contains air at 50 degree centigrade. ஸோ temperature 50 degree centigrade and 0.3 Newton per mm square absolute pressure. ஸோ ப்ரெஷர் கொடுத்துட்டாங்க. air is compressed. ஸோ ஏரை வந்து கம்ப்ரஸ் பண்ணுறாங்க to 0.3 மீட்டர் கியூப். ஸோ ஃபைனலாக நம்மளுக்கு வால்யூம் வந்து கம்ப்ரஸ் பண்ணதுக்கப்புறம் 0.3 மீட்டர் கியூப் இருக்க போது ஃபைண்ட் த ப்ரெஷர் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அஸ்யூமிங் ஐசோதெர்மல் ப்ராசஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஐசோதெர்மல் ப்ராசஸில் கம்ப்ரஸ் பண்ணால் ப்ரெஷர் என்ன இருக்கும்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ரெண்டாவது ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர். ஸோ இங்கே ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர் ரெண்டுமே கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அஸ்யூமிங் அடியாபேட்டிக் ப்ராசஸ். ஸோ அடியாபேட்டிக் ப்ராசஸாக கம்ப்ரஸ் பண்ணும்போது ப்ரெஷரோ டெம்பரேச்சரோ எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஐசோதெர்மல் ப்ராசஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரே டெம்பரேச்சரில் கம்ப்ரஸ் பண்ணுறது. ஸோ கம்ப்ரஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியும் கம்ப்ரஸ் பண்ணதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இதுதான் வந்து ஐசோதெர்மல் ப்ராசஸ். அடியாபேட்டிக் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா அடியாபேட்டிக் ப்ராசஸில் த்ரூ அவுட் த கம்ப்ரெஷன் உள்ளேருந்து ஹீட் வெளியவும் வெளியேருந்து ஹீட் உள்ளவும் ட்ரான்ஸ்ஃபர் நடக்காது. ஸோ இதுதான் வந்து அடியாபேட்டிக் ப்ராசஸ். ஸோ இந்த ரெண்டு ப்ராசஸ்லையும் கம்ப்ரஸ் பண்ணும்போது தனித்தனியாக இதில் எவ்வளோ ப்ரெஷர்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, இதில் எவ்வளோ டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறத நம்ம எழுதிக்கலாம். கொடுத்துருக்கிறது என்னென்ன, ஃபஸ்ட்டு வால்யூம் இனிஷியல்னும் போது கம்ப்ரஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எவ்வளோ வால்யூம் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 0.6 மீட்டர் கியூப். ஸோ இது எஸ்ஐ யூனிட்டில் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தது பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் இனிஷியலாக டெம்பரேச்சர் வந்து 50 டிகிரி சென்டிகிரேட் சொல்கிறாங்க. ஸோ இதை கெல்வினில் மாற்றி எழுதணுன்னா 50 + 273 is equal to 323 கெல்வின். நிறைய இடத்துல வந்து டிகிரி கெல்வின் எழுதுறதை பார்த்துருப்பீங்க, அது தப்பு. டிகிரி சென்டிகிரேட், டிகிரி ஃபாரன்ஹீட் எழுதலாம், பட் கெல்வின் எழுதும்போது டிகிரி யூஸ் பண்ணக்கூடாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் இனிஷியல், அதாவது கம்ப்ரஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எவ்வளோ ப்ரெஷர் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 0.3 நியூட்டன் பர் mm ஸ்கொயர். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இன்டூ 10⁶ போட்டால் நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் கிடச்சிரும். ஸோ இஸ் ஈக்குவல் டு 0.3 into 10⁶ நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். ஸோ நம்ம இப்போ ஏரை கம்ப்ரஸ் பண்ணுறோம். கம்ப்ரஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபைனல் வால்யூம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வால்யூம் ஃபைனல் எஃப்னு போட்டுக்கலாம், இஸ் ஈக்குவல் டு 0.3 மீட்டர் கியூப். நம்ம ரெண்டு ப்ராசஸ்லேயும் வந்து ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர் ரெண்டுமே கண்டுபிடிக்கணும். அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐசோதெர்மல் ப்ராசஸ். ஐசோதெர்மல். ஸோ இந்த ப்ராசஸில் நம்மளுக்கு தெரியும் PV இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். ஸோ அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா P1 V1 இஸ் ஈக்குவல் டு P2 V2. ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு முன்னாடி போட்டிருப்பாங்க P/ρ இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்னு போட்டிருப்பாங்க. ஸோ ரெண்டுமே ஒன்று தான். ரோன்றது என்னது, m/v. ஸோ P/m/v இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் நம்ம எழுதிக்கலாம். ஸோ v வந்து ரிவர்ஸ் பண்ணிங்கன்னா மேலே போயிடும். ஸோ PV/m இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் வரும். அப்போ இங்கே நம்ம என்னென்ன எழுதணும்னு பார்த்தீங்கன்னா P1 V1/m1 இஸ் ஈக்குவல் டு P2 V2/m2ன்னு எழுதுவோம். Pயும் Vயும் வந்து நம்மளுக்கு வேரியபிள், ஆனால் எம்ன்றது மாஸ் கான்ஸ்டன்ட் மாறாது. ஸோ எப்படி இருந்தாலும் அது கேன்சல் தான் போகுது. அதனால் நம்ம டைரெக்டாக PV இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்னே நம்ம எடுத்துக்கிட்டோம். ஸோ P1 V1 இஸ் ஈக்குவல் டு P2 V2. P1ன்றது P இனிஷியல் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும் 0.3 into 10⁶ நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் இன்ட்டு V1 வால்யூம் இனிஷியல் இஸ் ஈக்குவல் டு 0.6 மீட்டர் கியூப் இஸ் ஈக்குவல் டு P2 தான் நம்ம கண்டுபிடிக்கணும். P2ன்றது P ஃபைனல் இன்ட்டு V2ன்றது கம்ப்ரஸ் பண்ணதுக்கப்புறம் வால்யூம் 0.3 மீட்டர் கியூப். ஸோ P final is equal to 0.3 into 10⁶ into 0.6 divided by 0.3. So 0.3 நம்மளுக்கு கேன்சல் ஆகிடும். is equal to 0.6 into 10⁶ நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் வரும். ஸோ P final is equal to 0.6. இந்த 10⁶ ரிமூவ் பண்ணிட்டா நியூட்டன் பர் mm ஸ்கொயர் ஆகிடும். நியூட்டன் பர் mm ஸ்கொயர். ஸோ இதுதான் வந்து ஐசோதெர்மல் ப்ராசஸில் நம்ம
கம்ப்ரஸ் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கிற ஃபைனல் ப்ரெஷர். ஸோ இது ஒரு ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அடியாபேட்டிக் ப்ராசஸ். அடியாபேட்டிக் ப்ராசஸில் நம்ம கம்ப்ரஸ் பண்ணும்போது ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ இதில் என்ன நம்மளுக்கு கண்டிஷன்னு பார்த்தீங்கன்னா அதே தான், P பை ரோ பவர் K இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். நான் முன்ன சொன்ன மாதிரி தான், ரோன்றது இங்கே நம்ம தனியாக போட்டோம்னா தெரியும், P டிவைடட் பை M பை V ஹோல் பவர் K இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அப்படியே எடுத்துக்கும்போது இது அப்படியே ரிவர்ஸ் பண்ணால் மேலே வந்துடும், P இன்ட்டு V பவர் K டிவைடட் பை M பவர் K இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். ஸோ நம்ம இது எப்படியே எழுதலாம்னா P1 V1 பவர் K divided by M1 power K is equal to P2 V2 power K divided by M2 power K அப்படின்னு வரும். M வந்து கான்ஸ்டன்ட்ன்றதுனால நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம், வேல்யூ சேஞ்ச் ஆகுது, இது மட்டும்தான் வேரியபிள். ஸோ நம்ம என்ன எழுதலாம்னு பார்த்தோம்னா இதை P V பவர் K is equal to கான்ஸ்டன்ட் அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்மளுக்கு P1 V1 பவர் K is equal to P2 V2 பவர் K. ஸோ Kன்றது 1.4ன்றது முன்னாடியே ப்ராப்ளத்தில் கொடுத்துட்டாங்க. ஸோ அதை நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். P1ன்றது P இனிஷியல் என்னன்னு பார்த்தீங்கன்னா 0.3 இன்ட்டு 10⁻6 நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் இன்ட்டு வால்யூம் 1 நம்மளுக்கு தெரியும் 0.6 பவர் Kன்றது 1.4 is equal to P2ன்றது P final into V2ன்றது 0.3 whole power 1.4. ஸோ நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதணும்னா P final is equal to 0.3 into 10⁻6 into 0.6 whole power 1.4 divided by 0.3 power 1.4. ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணி எழுதணும்னா P ஃபைனல் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 0.791 நியூட்டன் பர் mm ஸ்கொயர்னு வரும். ஸோ இதுதான் வந்து அடியாபேட்டிக் ப்ராசஸ் மூலிமா நம்ம கம்ப்ரஸ் பண்ணால் கிடைக்கிற ஃபைனல் ப்ரெஷர். இது ஒரு ஆன்சர். ஆனால் அடியாபேட்டிக் ப்ரெஷரில் ப்ரெஷரும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, டெம்பரேச்சரும் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ டெம்பரேச்சர் எப்படி கண்டுபிடிக்கணும்னா நம்மளுக்கு தெரியும் P V பவர் K இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் அடியாபேட்டிக் ப்ராசஸில். பட் நம்மளுக்கு இன்னொரு ஈக்குவேஷன் தெரியும், PV இஸ் ஈக்குவல் டு RT. ஸோ இதில் நம்ம ப்ரெஷர் கண்டுபிடிக்கணும்னா P இஸ் ஈக்குவல் டு RT டிவைடட் பை V. ஸோ இதை எடுத்துகிட்டு வந்து நம்ம இங்கே ப்ரெஷருக்கு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா RT டிவைடட் பை V இன்ட்டு V பவர் K இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்னு வரும். ஸோ இப்போது இந்த Vயை மேலே கொண்டு வந்தோம்னா V பவர் -1. ஸோ R இன்ட்டு T இன்ட்டு V பவர் K இன்ட்டு V பவர் -1 இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். ஸோ மல்டிப்ளிகேஷனில் இருக்கும்போது பவர் ஆட் பண்ணி எழுதிக்கலாம், பேஸ் சேமாக இருந்தால். ஸோ RT V K பவர் -1 இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா R1 T1 V1 பவர் K -1 இஸ் ஈக்குவல் டு R2 T2 V2 பவர் K -1 வரும். Rன்றது கான்ஸ்டன்ட்றது நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ T1 V1 பவர் K -1 இஸ் ஈக்குவல் டு T2 V2 பவர் K -1. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ நம்மளுக்கு டெம்பரேச்சர் கண்டுபிடிக்க கிடைச்ச ஈக்குவேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா T1 V1 பவர் K -1 இஸ் ஈக்குவல் டு T2 V2 பவர் K -1. ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா T1ன்றது இனிஷியலு நம்மளுக்கு தெரியும் 323 இன்ட்டு V1ன்றது வால்யூம் 1 0.6 ஹோல் பவர் Kன்றது 1.4 -1 இஸ் ஈக்குவல் டு T2 நம்ம கண்டுபிடிக்கணும் T ஃபைனல் இன்ட்டு V2ன்றது நம்மளுக்கு தெரியும் 0.3 ஹோல் பவர் Kன்றது 1.4 -1. ஸோ T ஃபைனல் இஸ் ஈக்குவல் டு 323 into 0.6 whole power 1.4 -1 வந்து 0.4 divided by 0.3 whole power
0.4. ஸோ இது சால்வ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு என்ன வேல்யூ வரும்னு பார்த்தீங்கன்னா 426.2 கெல்வின் வரும். ஸோ இதை நம்ம டிகிரி சென்டிகிரேட்ல இருந்தால் T final is equal to 153.2 டிகிரி சென்டிகிரேட். இதுதான் வந்து அடியாபேட்டிக் ப்ரெஷர் நம்ம கம்ப்ரஸ் பண்ணால் கிடைக்கிற ஃபைனல் டெம்பரேச்சர். ஸோ இது ஒரு ஆன்சர். ஸோ இந்த வீடியோவில் ஐசோதர்மல் ப்ராசஸ் மூலிமா ஒரு கேஸை நம்ம கம்ப்ரஸ் பண்ணால் ப்ரெஷர் எப்படி கண்டுபிடிக்கிறதுனோ, அடியாபேட்டிக் ப்ராசஸ் மூலிமா கம்ப்ரஸ் பண்ணால் ப்ரெஷர் அண்ட் ஃபைனல் டெம்பரேச்சர் எப்படி கண்டுபிடிக்கிறதுனோ பார்த்தோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். நன்றி.